வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பாடம். மீண்டும் மிருகத்தின் சுரூபத்தை வணங்குதல் என்ற தலைப்புல நாம் படிக்கிறோம். இந்த பாடமானது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மிருகத்தின் முத்திரையும், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய முத்திரையையும் எதிரெதிரே வைத்து சொல்லப்படக்கூடிய ஒரு பாடம். வெளிப்படுத்தல் இருக்கக்கூடிய காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே தானியேல் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. தானியேல் தீர்க்க தரிசனத்துல நம்ம படிக்கும் பொழுது அந்த தூதன் தானியேல் கிட்ட சொல்லும் பொழுது, இந்த புத்தகத்தை முத்திரை போடு அப்படின்ற வெளிப்படுத்தல வரும் பொழுது அந்த முத்திரை உடைக்கப்பட்டது அப்படின்றதே நம்ம படிக்கிறோம். ஆக தானியேலும் வெளிப்படுத்தலும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து அது ஒரு நெருக்கமான தொடர்போடு இருக்கக்கூடிய இரண்டு தீர்க்கதரிசனம். அதுல முத்திரிக்கப்பட்டது, அதுல மறைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெளிப்படுத்தல வெளிப்படுத்தப்படும். இந்த வெளிப்படுத்தல நம்ம படிக்கிற சத்தியங்கள் தானியேல்லே நமக்கு அது குறிப்புகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய தினத்துல நாம பார்க்கக்கூடிய காரியம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை நமக்கு மிருகத்தின் முத்திரை, அதே சமயத்துல மிருகத்தின் சொரூபம், இதை குறித்து நம்ம படிக்கிறோம். மிருகத்தின் சொரூபம் அப்படின்ற வசனத்தை நம்ம 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கிறோம். மிருகத்தினுடைய முத்திரை எது, மிருகத்தினுடைய சொரூபம் எது? நீங்க வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது சமுத்திரத்தின் மத்தியிலிருந்து வந்த மிருகம் அப்படின்னு சொல்லி முதலாம் பகுதியில நாம் படிக்கிறோம். பாடங்களை அதிகமாக ஆழமாக நான் நடத்தவில்லை, மேற்போக்காக தான் கொண்டு போகிறேன். அந்த சமுத்திரத்தின் மத்தியிலிருந்து எழும்பி வந்த அந்த மிருகம் அது சிறுத்தையை போல இருந்தது அப்படின்றது அது கத்தோலிக்க சபையை குறிக்கிறது. அந்த ரோமர்களுடைய ஆட்சியின் அடிப்படையிலே வந்தவர்கள், அந்த ராஜாக்கள், அடுத்தது போப்பு மார்க்கம், இந்த இதெல்லாமே அதுல அடங்கியிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 11ஆம் வசனத்திலே நாம் மிருகத்தின் சொரூபம் என்று நாம் படிக்கிறோம். இதுல நாம தீர்க்க தரிசனங்கள்ல சில அடையாளர்த்தமான சிம்பாலிக் வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்றது மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த அடையாளர்த்தமான வார்த்தைகளிலே பார்க்கும் பொழுது வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வலு சர்ப்பம் என்பது ஏன் வலு சர்ப்பம் என்ற பெயரை அவர் கொடுத்திருக்கிறார். அதிலே முதலாவது அந்த ஏதேன் தோட்டத்திலே மனுஷனை விழ செய்தது சாத்தான், அந்த வலு சர்ப்பத்தினுடைய போர்வையில. ஆகையினாலே
கடைசி வரைக்கும் சாத்தானுக்கு வலுசர்ப்பம் என்ற பெயர் தான் கொடுக்கப்பட்டது. ஆக ஒரு உண்மை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். வலுசர்ப்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது வலுசர்ப்பத்துக்கு பிறகு மிருகம், மிருகத்துக்கு பிறகு சொருபம், இது எல்லாமே வலுசர்ப்பத்தினாலே வழிநடத்தப்படக்கூடியவை. அது வலுசர்ப்பத்தை போல மிருகம் மாறுகிறது, மிருகத்தை போல மிருகத்தின் சொரூபம் மாறுகிறது. ஆக என்ன பார்க்கிறோம் என்றால், சாத்தானுடைய நேரடி பிரதிநிதிகளாக இந்த மிருகமும் சொரூபமும் வந்திருக்கிறது. இந்த உண்மைகளை நாம புரிந்து கொண்டோமானால் அந்த சத்திய அந்த தீர்க்கதரிசன விளக்கங்கள் எந்த வகையில போய் கொண்டிருக்கிறதுன்றதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கக்கூடிய அந்த மிருகம் தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போமானால் அது முதலாவது ரோம், அஞ்ஞான ரோம், இரண்டாவது போப் ரோம், பேப்பல் ரோம் அண்ட் ஹீதன் ரோம், ரெண்டு இருக்கிறது. இந்த அஞ்ஞான ரோம்னு சொல்லும் பொழுது ரோமர்களுடைய ஆட்சி. இந்த ரோமர்கள் அந்த நாட்களிலே மேற்கு திசை நாடுகளுக்கு விக்கிரக ஆராதனைகளை அதிகமாக பிரபலப்படுத்தினவர்கள். கிழக்கு திசை நாடுகளுக்கு விக்கிரக ஆராதனை அதிகமாக பிரபலப்படுத்தினவர்கள் பாபிலோன். ஆக இங்கே பாபிலோனும் அங்கே ரோமும் ரெண்டுமே ஒரு நெருக்கமான தொடர்புடையது. ஆக இது போன்ற அந்த அடையாளமான வார்த்தைகள் தீர்க்கதரிசனங்களை நிறைய படிக்கிறோம். அதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அந்த இடங்களில் எல்லாம் வலுசர்ப்பமானது வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த மிருகமானது போப்பு மார்க்கத்தினுடைய ரோமாக இருந்தாலும் சரி, அஞ்ஞான ரோமா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்க, முதலாவது அஞ்ஞான ரோம் நேரடியாக ஒரு அஞ்ஞான மார்க்கத்தினுடைய கோட்பாடுகளோடு அது ஆட்சி பண்ணுகிறது. அதற்கு பின்பு போப்பாண்டவர் போப் அரசராக மாற்றப்பட்ட பிறகு, பாப்பரசர் சொல்லப்படுகிறது, பாப்பரசராக மாற்றப்பட்ட பிறகு அந்த அதிகாரம் முழுவதுமே ஐரோப்பிய தேசத்தினுடைய முழு அதிகாரமும் அவருடைய கையில் போகுது. ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமே அந்தந்த ராஜாக்களை தீர்மானம் பண்ணுகிறதும் அவர்களுக்கு அந்த ராஜாக்களுக்கு முடிசூட்டி வைப்பதும் அபிஷேகம் பண்ணி வைப்பதும் போப் தான் செய்ய வேண்டும். இவரே முழுமையான அதிகாரம் உள்ள ஒரு அரசராக இருக்கு. அந்த அதிகாரத்திலே அவர் செய்கிற காரியங்கள், மேற்கொள்கிற எல்லா முயற்சிகளும், அதாவது சாத்தானுக்கு பிரதிநிதியாக அவர் செய்யக்கூடிய வேலைகளை எதிர்த்து போராடின தேவனுடைய ஜனங்கள் மீதமானவர்களாக அங்கிருந்து அவர்கள் இந்த நாடுகளை விட்டு வெளியே தங்களுக்கென்று ஒரு சொந்தமாக ஒரு நாடை அவர்கள் உருவாக்கி கொண்டதுதான் ஐக்கிய அமெரிக்க நாடு. ஐக்கிய அமெரிக்க நாடினுடைய ஆரம்பம் அந்த மிருகம் ரெண்டு கொம்புள்ள மிருகம் எங்கிருந்து வந்தது, பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன் அப்படின்னு படிக்கிறோம். இந்த மிருகமானது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வர கண்டேன் என்று படிக்கிறோம். சமுத்திரம் அப்படின்றது ஜனங்களை குறிக்கும், மக்களை குறிக்கும். பூமி என்பது ஆள் நடமாட்டம் இல்லாத எந்த விதமான ஒரு
மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு இடம் அப்படின்றது புரியும். சமுத்திரம் அப்படின்னு சொல்லும் போது அங்க மனுஷனுடைய சஞ்சாரம் அதிகமாக இருக்கிறபடினாலே மனுஷர்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் வர வேண்டுமோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இங்கு வரும். இப்போ அந்த மிருகமானது எழும்பி வருகிறது என்றால் அந்த மிருகம் எழும்பி வரும்போது அந்த மனுஷர்கள் மத்தியிலிருந்து வரும்பொழுது எல்லா போராட்டங்கள், யுத்தங்கள், பிரச்சனைகள் போன்ற காரியங்களை சந்தித்து விட்டுதான் அது ஆட்சியிலே உட்காருகிறது. என்னென்னால் ரோமர் ஆட்சியம் வந்து உட்கார்ந்தது அப்படித்தான். ரோம உலக வல்லரசாக அந்த ரோமர் ஆட்சியம் அந்த நாட்களிலே வந்தபோது மற்ற நாடுகளை, மற்ற தேசங்களை அவர்கள் அடித்து போட்டுதான், அழித்து விட்டுதான் அவர்கள் வந்தார்கள். அதே போல அந்த ரோமர்களுடைய அதாவது அஞ்ஞான ரோமுடைய காரியங்கள் அப்படி இருக்கும் பொழுது அது போப்பரசருக்கு வந்த பிறகு, பாப்பு கிட்ட அந்த அதிகாரம் வந்த பிறகு அந்த அஞ்ஞான ரோமனுடைய அதே கோட்பாடுகளை, விக்கிரக ஆராதனைகளையும் அஞ்ஞான மார்க்கங்களையும் கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு போர்வையில ஒரு புது டாக்டரின் அவங்க கண்டுபிடிச்சு அதுல வந்து உருவானதுதான் போப் மார்க்கம், கத்தோலிக்க சபை. நம்முடைய ஆரம்ப கால சபைக்கு பெயர் வந்து கத்தோலிக்க சபை தான். கத்தோலிக்க சபை தேவனுடைய சபை. அதே நேரத்துல அது அஞ்ஞான மார்க்கத்தோடு சேர்ந்த போது அது ரோமன் கத்தோலிக்க சபையாக மாறுகிறது. ஆக இந்த ரோமன் கத்தோலிக்க சபை அப்படின்றவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதே அஞ்ஞான மார்க்கத்தை கிறிஸ்தவம் அப்படின்ற போர்வையில அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார். ஆக இந்த அஞ்ஞான மார்க்கத்தினுடைய காரியங்கள் எல்லாம் வேண்டாம் என்றும், அந்த 1260 வருடங்கள் உபத்திரவத்திலே ஜனங்கள் இருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது பட்ட கஷ்டங்களினாலே, துன்பங்களினாலே அவர்கள் தனி தேசமாக பிரிந்து வந்து அவர்கள் வரும்பொழுதுதான் அமெரிக்கா உருவாகிறது. அமெரிக்கா உருவாகின ஒரு சரித்திரமானது நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் அது வந்து பூமியிலிருந்து எந்த விதமான பூமியிலாக்க அமைதியாக மனுஷ சஞ்சாரம் இல்லாமல் ஏற்படுகிற ஒரு நாடு. மனுஷ சஞ்சாரம் இல்லாமதுன்னு சொல்லும்போது எந்த விதமான யுத்தங்களும் பிரச்சனைகளும் இல்லாதபடிக்கு அமைதியாக உருவான ஒரு நாடு அமெரிக்க தேசத்தை. அந்த கொலம்பஸ் போய் கண்டுபிடிக்கும் பொழுது அங்கு இருந்தவர்கள் அந்த சிவ்விந்தியர்கள் என்ற ஒரு கூட்டம் மட்டும்தான். ஆனால் இவர்கள் போனதனாலே அவர்கள் கொஞ்ச நாட்களிலே அவர்களாக வேற இடங்களுக்கு மாறிவிட்டார். ஏனென்றால் அவர்கள் வந்து ஒரு ஆதிவாசிகளை போல இருக்கக்கூடிய ஜனங்கள். ஆக இந்த காரியங்களின் அடிப்படையிலே இந்த அமெரிக்கா தேசம் உருவானாலும் கூட அவர்கள் புரொட்டஸ்டன்ட் மார்க்கமாக அவர்கள் வந்தாலும் அவர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் வரும்பொழுது அந்த மிருகமானது, அதாவது ஆட்டுக்குட்டி, பூமியிலிருந்து எழும்பி வந்த ஆட்டுக்குட்டிக்கு 2 கொம்புகள் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 கொம்புகளும் 2 அதிகாரங்கள். வேதாகமத்திலே கொம்புகள் என்பது அதிகாரத்தை குறிக்குது. தாவீது சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீர் உயர்த்துவீர் அப்படின்னு சொன்னா அந்த கொம்பு வந்து, அதாவது அவருடைய அதிகாரமானது, அவருடைய ராஜ்யமானது அல்லது வந்து அவருக்குரிய செல்வாக்கு எல்லாமே வந்து தேவன் உயர்த்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மிருகம் 2 கொம்புகள் உள்ளதுன்னு சொல்லும் பொழுது அது அரசாங்கமும் சிவில் சட்டம் இரண்டும் சேர்ந்தது. மதமும் அரசியலும் சேர்ந்த ஒரு தேசமாக அது வருகிறது. மத சுதந்திரம் அங்கு கொடுக்கப்பட்டது, அரசியல் சட்டம் அங்க இருக்கு. இந்த 2 அடிப்படையில தான் முதலாவது உருவாக்கப்பட்டது. ஆனால் நமக்கு ஒரு உண்மை தெரிந்திருக்க வேண்டும். அதாவது தேவனுடைய சபையும் தேவனுடைய பிள்ளைகளும் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ எல்லா இடங்களிலும் கோதுமை விளைக்கப்பட்ட உடனே சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் களைகளையே அங்க விதைச்சு விடுவான். இந்த ரோம மார்க்கத்தினுடைய அஞ்ஞான மார்க்கத்தினுடைய கோட்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக இங்க கொண்டு வந்து நுழைத்தார். இப்பொழுது அமெரிக்கா எந்த நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டதோ, உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் மாறி போய்
அந்த அமெரிக்கா திரும்பவும் பின்னோக்கி அதே கத்தோலிக்க மார்க்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. இந்த மிருகமானது, சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த மிருகமானது தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய முழு உரிமையையும் இந்த 2 கொம்பு உள்ள ஆடு ஆகிய அமெரிக்கா இடத்துல கொடுக்கிறோம். ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? சாத்தானுடைய பிரதிநிதிகள் வம்சாவாழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சம்மரி. ஏதேன் தோட்டத்துல சாத்தான் செய்த காரியங்கள், அவருடைய முதலாவது போதனை ஆத்மா அழிவதில்லை அப்படின்ற போதனையை ஏதேன் தோட்டத்துல தான் ஆரம்பிக்கிறான். இம்மார்டாலிட்டி ஆஃப் சோல் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். அதே நேரத்துல அவனுடைய வேலைகளை அவன் ரோமர்களுக்கு கொடுத்தான். அஞ்ஞார ரோம் போப்பு ரோமுக்கு கொடுத்தது. போப்பு ரோம் இப்பொழுது இந்த மிருகத்துக்கு கொடுக்கிறது. அதாவது 2 கொம்புள்ள மிருகத்துக்கு கொடுக்கிறது. இந்த மிருகமானது என்ன சொல்லப்பட்டிருக்குது நமக்கு அடையாளமாக? அது ஆட்டுக்குட்டியை போல இருந்தது, ஆனால் வலு சர்ப்பத்தை போல பேசினது. ஆட்டுக்குட்டியை போல இருந்ததுன்னு சொன்னாக்க, அஞ்ஞான மார்க்கத்தை கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு போர்வையில அவங்க வந்தாங்க. போப் மார்க்கம் வந்தது. அதே அஞ்ஞான மார்க்கத்தை புரொட்டஸ்டன்ட் என்ற போர்வையில இவர்கள் வந்தாங்க. அவ்வளவுதான் அது வித்தியாசம். ஒரே விதமான போர்வையை எல்லாரும் போர்த்தி கொண்டு, அதைதான் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுத்தோலை போத்துல ஓநாய்கள் அப்படின்னார். அப்போ இந்த வஞ்சகமான காரியங்களை சாத்தான் எந்த வகையிலெல்லாம் கொண்டு வர வேண்டுமோ அந்த வகையெல்லாம் அவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த 2 கொம்புள்ள மிருகம், ஆட்டுக்குட்டியான மிருகம், ஆட்டுக்குட்டியை போல இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினதுன்னு சொன்னாக்க, புரோட்டஸ்டன்ட் மார்க்கத்தினுடைய எல்லா காரியங்களும் அதில் காணப்பட்டது. ஆனால் அதனுடைய போதனைகளிலே அஞ்ஞான மார்க்கத்தினுடைய, ரோம மார்க்கத்தினுடைய எல்லா கோட்பாடுகளும் இவர்களுக்குள்ளும் வந்துவிட்டது. ஆக அந்த பகை அப்படின்றது நம்ம ஆதியாகமத்துல படிக்கிறோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளும் இந்த அஞ்ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அவர்களோடு நம்ம இணைந்து போவது முடியாத காரியம், கூடாத காரியம். இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் எது அப்படின்ற ஆகையினாலே இந்த மிருகத்தின் சொரூபமானது என்ன செய்கிறது? ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணுகிறது. என்ன சொரூபத்தை உண்டு பண்ணுகிறது? பாப்ப மார்க்கத்துக்கு இது ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணி அந்த சொரூபத்தை உலகம் முழுவதும் வணங்கும்படி செய்கிறது. தானியேலுடைய காலத்திலே நேபுகாத் நேச்சாரை போல ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணி, பொன்னினால செய்யப்பட்ட ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணி, அதை அந்த ராஜ்யத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் அதை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கட்டளை போட்டார்கள். அதே போலதான் என்ன செய்கிறது என்றால், ஒரு சொரூபத்தை உண்டாக்குகிறேன், அந்த சொரூபத்தை நாங்கள் உண்டாக்குகிறோம் அப்படின்னு. யாருக்குன்னு சொன்னாக்க, முன்னால் இருக்கக்கூடிய போப்பு மார்க்கத்தை, போப்பு ரோமுக்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த போப்பு மார்க்கத்தினுடைய சொரூபத்தை உண்டு பண்ணும் பொழுது, அந்த போப்பு மார்க்கத்தினுடைய சொரூபத்துக்கு அந்த மிருகத்தின் முத்திரையை இந்த மிருகத்தின் சொரூபத்தின் மூலமாக தான் அந்த பூமிக்கு கொண்டு வருகிறது, எல்லா மனுஷருக்குள்ளும் கொண்டு வருகிறது. ஆக கடைசி நாட்களிலே பாப்ப மார்க்கத்தினுடைய அதிகாரத்தையும் அதனுடைய போதனைகளையும் அதனுடைய டாக்டரின்ஸையும் இது வாங்கி, இந்த சொரூபமானது வாங்கி, அமெரிக்காவானது வாங்கி, அது சட்டங்களை ஏற்றி உலகம் முழுவதும் அது அந்த ஞாயிற்றுக்கிழமை சட்டத்தை கொண்டு வருவதற்குரிய காரியங்களை எல்லாம் அதுதான் செய்து கொண்டிருக்கு. முதலாவது அமெரிக்காவில் தான் நேஷனல் சண்டேலா வர வேண்டும். நேஷனல் சண்டேலா வந்த பிறகுதான் இன்டர்நேஷனல் சண்டேலா.
இந்த அமெரிக்காவிலே அந்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு, அந்த வேலைகளை நடப்பதற்கு இப்பொழுது அதுக்குரிய அந்த கனிந்து வரக்கூடிய ஒரு நிலைமை, அந்த ரைட் ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்தாச்சு. அந்த காலத்துலதான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னென்னால் அதுக்குரிய சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் சரியாக இருக்கிறது, நெருக்கத்துல நாம் இருக்கோம். ஆக இது என்ன செய்கிறது என்றால், இதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உலகம் முழுவதும் இதை சட்டமாக கொண்டு வந்து இதை ஒரு அதிகாரப்பூர்வமாக கொண்டு வரும்பொழுது மிருகத்தினுடைய ஒரு விருப்பத்தையும் மிருகத்தினுடைய ஒரு வேலையையும் பிரிந்து வந்த புரோட்டஸ்டன்ட் மார்க்கம் நிறைவேற்றுகிறது. அதே நேரத்திலே இந்த புரோட்டஸ்டன்ட் மார்க்கம் ஆரம்பிக்கும் போது மார்ட்டின் லூத்தரும் அந்த சீர்திருத்தவாதிகளும் எப்படி உறுதியாக இருந்தார்களோ, அதே போல இந்த மிருகத்தின் சொரூபம் வரும் பொழுது உறுதியா இருக்கக்கூடியவர்கள் மீதமானவர்களாக அவர்கள் தனித்து நிற்பார்கள். இதுதான் கடைசியில நடக்க போகிறன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த காரியங்களை நம்ம முழுவதுமாக இந்த மிருகத்தின் சொரூபத்துல நம்ம படிக்கிறோம். மீண்டும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்குதல் அப்படின்னு சொன்னாக்க, ஏற்கனவே அந்த மிருகத்தின் சொரூபம் வணங்கப்பட்டு இருக்குது. அது தானியேலுடைய காலத்திலிருந்தே அந்த வேலை நடக்குது. கிரக ஆராதனையிலும் அஞ்ஞான மார்க்கத்திலும் அவன் சாத்தான் செய்துட்டு இருக்கிற வேலை வந்து அந்த காலத்துல இருந்தே இருக்குது. ஆபிரகாமுடைய காலத்திலேயே அந்த விக்கிரகத்தினுடைய ஒரு போராட்டம் இருந்துச்சு. அதற்கு பிறகு இந்த போராட்டமானது தொடர்ந்து நோவாவுடைய காலத்திலும் இருந்துச்சு. அதற்கு பிறகு இஸ்ரவேலுடைய காலத்திலும் இருந்துச்சு. அதற்கு பிறகு ரோம மார்க்கத்தினுடைய காலத்துல இருந்தது. ஐரோப்பிய நாடுகளிலும் அது இருந்தது. இந்தியாவிலும் அது இருக்கிறது. அது அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு என்ன செய்கிறது என்றால், பின்னாலே இப்பொழுது அது சொரூபத்தின் மூலமாக, மிருகத்தின் சொரூபத்தின் மூலமாக, அமெரிக்கா மூலமாக அந்த மிருகத்துக்கு ஒரு முத்திரை வைத்திருக்கிறது. அந்த முத்திரையை போடுவதற்கு வேலைகளை செய்யக்கூடியது இந்த மிருகத்தின் சொரூபம். அந்த முத்திரை என்ன? அந்த முத்திரை வந்து நமக்கு நம்ம தெரிந்த பிரகாரம் அது ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு அப்படின்றத நம்ம படிக்கிறோம். இந்த ஞாயிறு ஆசரிப்பு அப்படின்றது அமெரிக்கா மூலமாக, அதாவது மிருகத்தின் சொரூபத்தின் மூலமாக நிறைவேறப்போகிற ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்துல இந்த முத்திரையில வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு இருக்கும் பொழுது அது மிருகத்தின் முத்திரை. மிருகத்தின் முத்திரை ஞாயிறு ஆசரிப்பாக இருக்கும் பொழுது தேவனுடைய முத்திரை நமக்கு ஓய்வு நாளாக தான் இருக்க வேண்டுமே தவிர, அதிலே நம்ம சிலர் சொல்லுகிற பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய முத்திரை அப்படின்றதெல்லாம் வந்து சரியான ஒரு விளக்கம் அல்ல. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படின்றது ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை வைத்து நம்ம வசனத்துக்கு வசனம் வந்து விளக்கங்களை பார்த்தோம்னா சில சமயங்கள்ல விளங்காது. அர்த்தத்துக்கு அர்த்தம் தான் நம்ம விளக்கத்தை பார்க்க வேண்டும். கமெண்ட்ரின்றது அப்படித்தான் இருக்கும். இதுல இருக்கிற வசனம் போலவே அந்த வசனம் இருக்குது அப்படின்னு அந்த வார்த்தைகள் வருகிறத வச்சு நம்ம ஏதோ ஒரு கோர்வையை கண்டுபிடித்ததான் நம்ம நினைக்க வேண்டாம். எப்பொழுதுமே வேதாகமத்தை ஆராயும் போது இதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அதுல இருக்கக்கூடிய அடையாள அர்த்தமான சிம்பாலிக் வார்த்தைகள் என்ன, இதைதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக நம்ம இந்த அர்த்தத்துல பார்க்கும் பொழுது இந்த கடைசி நாட்களிலே மிருகத்தின் சொரூபமானது இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்குரிய வேலைகளை அது செய்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டமானது நேர் எதிராக வெளிப்படுத்தல் 14 காணப்படுகிற
அந்த தேவனுடைய முத்திரைக்கு இருக்கு எதிராக இருக்கிறது. ஆக தேவனுடைய முத்திரை ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஓய்வு நாளை குறித்து நமக்கு வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே நம்ம படிக்கிறோம். இந்த 6வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம். முதலாவது தூதன் ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜில் வரும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை படித்தது. தொழுது கொண்டவரை தொழுது கொள்ளுங்கள், அதாவது வானத்தின் பூமியை உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள், சிருஷ்டி கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சிருஷ்டி கர்த்தர் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு அடையாளம் பரிசுத்த ஓய்வு. இவன் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். அப்ப அந்த வானத்தின் பூமியும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் ஓய்வு நாளையை சேர்த்துதான் நாம் தொழுது கொள்ளும். ஏனென்றால் அதை அவர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். 7வது நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்தது 6 நாள் மட்டும்தான் நமக்குரியது, அது ஒரு நாள் அவருக்குரியது. ஆகையினாலே அந்த நாளை அவருக்குரிய நாளையும் அவர் பரிசுத்தப்படுத்தின நாளையும் மாற்றுவதற்கோ அல்லது நம்முடைய விருப்பத்தின்படி வேறு மாறி அதை ஆசரிப்பதற்கோ அதிகாரம் கிடையாது நமக்கு. ஆக தேவனுடைய முத்திரை பரிசுத்த ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பரிசுத்த ஓய்வு நாள் இருக்கக்கூடிய முத்திரை என்ன? ஓய்வு நாள் ஆசரிப்புல நம்ம ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கிறோம். 7வது நாள் அந்த ஆசரிப்பு இருக்கிறது, எல்லா இடத்திலும் இருக்கிறது. அந்த நேரத்துல நம்ம பள்ளிகளுக்கு லீவ் எடுத்துக் கொடுக்கிறோம், கல்லூரிகளுக்கு லீவ் எடுத்துக் கொடுக்கிறோம், வேலைகளுக்கு நம்ம லீவ் எடுப்பதற்கு முயற்சி செய்து வேலைகளுக்கு லீவ் எடுக்கிறோம். அதனால இது எல்லாத்தையும் எடுத்தாலும் கூட இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு காரியம். என்ன ஆசீர்வாதம் அங்க இருக்கிறது? எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு என் ஓய்வு நாட்களே உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக நான் வைத்தேன். நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். பரிசுத்தமாகக்கூடிய அனுபவம் அல்லது நம்ம நீதிமானாக இருந்து நம்ம பரிசுத்தம் ஆகிறோம்னு சொன்னாக்க அந்த பரிசுத்தமாக ஆகக்கூடிய ஒரு அனுபவம் அது நம்முடைய பலத்தினாலே நாம பரிசுத்தமாகிறது கிடையாது. நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த பரிசுத்தமாகக்கூடிய வேலையிலே ஒரு மனுஷன், அதாவது ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய கடமை என்னவென்றால், அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறது மட்டும்தான் அவனுடைய வேலை, மாற்றுவது அவருடைய வேலை. ஆக அந்த பரிசுத்தமாகக்கூடிய அனுபவத்துக்குள்ளே அவர் பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்தான் அந்த ஓய்வு நாளை நம்ம கொடுக்கும். இந்த நாளிலே தான் நாம் பரிசுத்தமாக்கக்கூடிய வேலையை அவர் மிகவும் மும்முரமாக நமக்கு செய்கிறார். அந்த ஒரு நாளிலே நாம் பரிசுத்தமாக அனுபவத்துக்குள்ளே நம்ம போகணும். அதனால அந்த நாளிலே தான் யோவான் ஸ்நானகனும் யோவான் சுவிசேஷகனும் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார்னு சொல்லப்பட்டது. இது விசேஷமான நாள். அம்மையார் என்ன எழுதுகிறார் என்றால், ஓய்வு நாளை போல ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை பலப்படுத்துவதற்கும் ஆசீர்வாதத்துக்கும் உரிய ஒரு நாள் வேறு நாள் கிடையாது அப்படின்னு. ஆக இது தேவனுடைய முத்திரை, அது மிருகத்தின் முத்திரை. இந்த மிருகத்தின் முத்திரை வரும்பொழுது ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம 1ஆம் அதிகாரத்துல 18 20 வரைக்கும் நம்ம படிக்கிறோம். தேவனுடைய கோபம் இறங்கி வந்தது அப்படின்றத நம்ம படிக்கிறோம். யார் மீது இறங்கி வந்தது? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறவர்கள் மீது தேவனுடைய கோபம் இறங்கி இருக்கிறது அப்படின்னு. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பல வகைகள் இருக்கு. ரோம சாம்ராஜ்யம் அதை அடக்கினது, போப்பு மார்க்கம் அதை அடக்கினது, மிருகத்தின் சொர்க்கமாகிய அமெரிக்கா அதை அடக்குகிறது,
மிருகத்தின் சொரூபத்திற்கு தலைவணங்கின பெயர் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அவர்களும் அதுக்கு அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறார். ஆக இவர்கள் எல்லாரும் மீதும் தேவனுடைய கோபம் இறங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படும். இதே நம்ம என்ன படிக்கிறோம் என்றால் 14ஆம் அதிகாரத்திலே மூன்றாம் தூதனுடைய இதில் வரும்பொழுது அந்த மிருகத்தினுடைய சொர்பத்தை வணங்குறவர்கள் அந்த முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவர்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை இறங்கி இருக்கிறது அப்படின்றத நம்ம படிக்கிறோம். ஆக பின்னாட்களிலே எந்த முத்திரையை நாம் தரித்துக் கொள்ளப் போகிறோம், எந்த சொரூபத்தை நாம் வணங்க போகிறோம், யார் உண்டாக்கின நாளை நாம் தொழுது கொள்ள போகிறோம் அப்படின்றது எல்லாத்துக்குரிய நேரம் இப்போ அந்த இடத்துல தான் நம்ம நின்று கொண்டிருக்கோம். நாம நினைக்கிற பிரகாரம் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைய நிறைவேற்ற வேண்டியிருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த முத்திரை உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்டு 7வது முத்திரை நிறைவேற வேண்டிய காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல தான் நம்ம நிக்கிறோம். பூமி மிகவும் அதிர்ந்தது, வானம் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டது. அதெல்லாம் நடக்க வேண்டிய காரியம். அவைகளெல்லாம் கிறிஸ்து வரும்போது நடக்க வேண்டிய காரியம். ஆக பூமியினுடைய கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த பெரிய சரித்திர நாடகத்துல முழு காட்சியும் மூடப்பரப்போட ஒரு நேரம். ஆக அந்த நேரத்துலதான் இந்த சபையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது, கடைசி சபையாக. அதே நேரத்துலதான் இந்த சத்தியத்தை அவர் கடைசி சத்தியமாக கொடுத்திருக்கிறார். அதே நேரத்துலதான் நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டோம். இதுல ஆரம்ப காலத்துல மனுஷர் இருந்த வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்க வேண்டியதா இருக்கு. ஆரம்ப காலத்துல இருந்தவர்கள் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிட வேண்டாம்னு அவர் அங்க முடிவு பண்ணார். அதே போல அநேக காரியங்களிலே சில சட்டத்திட்டங்கள் எல்லாம் அந்த நாளிலே கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம கிட்ட நெருங்கி வர்ற நேரத்துல ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்வதற்கு முன்பாக ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தார்களோ அந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்படியானால் அந்த இடத்துக்கு நம்ம வரும் பொழுது இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம வசனம் நமக்கு சொல்லுகிறது, முத்தூது நமக்கு அதை எச்சரிக்கிறது. ஆக தேவனுடைய கோபாக்கினை இறங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கோபாக்கினைன்னு சொல்லும் பொழுது, அதாவது நம்ம நினைக்கிறோம் பாபிலோன் அப்படின்னு சொன்னாக்க அது பாபேல் கோபுரத்தை மட்டும் தான் குறிக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எந்த ஒரு மனுஷன் ஒரு விசுவாசியா இருக்கக்கூடியவன் தன்னை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை தாழ்த்துகிறானோ அவர்கள் எல்லாருமே பாபிலோன் போலதான் இருக்கு. நம்ம ஒருவேளை இந்த சபையில இருக்கிறோன்னு சொல்லலாம், இதுல அங்கத்தினரா இருக்கிறோம்னு சொல்லலாம், ஓய்வு நாள்ல லீவ் போட்டிருக்கிறேன், இது பண்ணிருக்கிறேன், இது எல்லாமே சொல்லலாம். ஆனால் அந்த ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை நம்ம வாங்கலன்னு சொன்னாக்க, அதை நம்ம பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னா, இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னா நம்ம மிருகத்தின் முத்திரையை நம்ம நெருங்கி போறோம். ஆக ஒண்ணு இந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும், இல்லாட்டி சாத்தான் கொடுக்கறத வாங்கி, ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நம்ம வாங்க முடியும். ரெண்டுமே வாங்கவும் முடியாது. அதனாலதான் நம்ம கடைசி நாட்கள்ல இந்த காரியங்கள் நமக்கு என்னத்தை சொல்றதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால், மிருகத்தின் சொரூபத்தை நம்ம வணங்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அமெரிக்காவில் அதை நிறைவேறுவதற்கு இன்னும் கொஞ்சம் தான் சில 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 காரியங்கள் மட்டும்தான் இருக்கு. கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகத்தை நல்லா படிச்சு பாருங்க. இன்னும் அம்மையாருடைய சாட்சியாமங்களை இன்னும் நிறைய படிச்சு பாருங்க. இது போன்ற தீர்க்க தரிசனங்களுக்கும் காரியங்களுக்கும் அதில் விளக்கம் கிடைக்கும். ஆக இந்த சத்தியங்கள் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்துட்டு இருக்கிறது. இந்த எச்சரிப்பு என்றால் தேவனுடைய கோபாக்கினை வரும்பொழுது அந்த கோபாக்கினையிலே நம்ம
பங்கு பெறாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய இப்ப நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை. ஆக அந்த எச்சரிக்கை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் கடைசி நாட்களே அவருடைய தொழுகையின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஓய்வு நாளின் முத்திரையை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆகும். நன்றிங்கய்யா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு பாடத்தை மிக முயற்சியாக தெளிவாக நடத்தி கொடுத்த உங்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம் முடிவு சக்கத்தில் கடந்து செல்வோம். கண்ணகரை அவர்கள் முடிவு சக்கத்தை எழுதும்படி கேட்டு ஒத்தாசகரம் பலனர் எடுத்து போறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கணும் அதே என்று சுவாசிக்கிறேன். இந்த கடைசி கால ஜெபக்குழியில ஒரு சிலராய் கூடி வந்திருக்கோம்பா. எசப்பா கடைசி காலத்தை கொடுத்த அருமையான சகோதரன் ஐயா அவர்கள் அருமையாக பேசினார்கள், விளக்கமாக பேசினார்கள். ஆனாலும் ஏசப்பா ஏதாம் தோட்டத்திலேயே பிரச்சனை வந்ததுப்பா. ஆண்டவர்கள் கட்டளை கொடுத்தார், அந்த கனியை தொடவானா புசிக்கவானா, அங்கிருந்தே பிரச்சனை இன்னி வரையும் வந்துங்க. ஆனாலும் இப்போ இந்த பிரச்சனையில ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இது மனுஷன் உருவாக்குன நாள். ஆனால் ஆண்டவர் சொல்றது முதலாம் நாள் இருந்து 7ஆம் நாள் வரையும் 6 நாள் எல்லாத்தையும் உண்டாக்குனார். 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தபடி நாங்கள் ஓய்ந்திருக்கணும். அந்த நாள்ல மனமகிழ்ச்சி நாள். அது மட்டும் இல்ல, பரிசுத்த நாள், பரிசுத்த 10 நாள். அந்த நாளை யாரும் விட்டு விடாதபடி ஒழுங்குமா அதை கை கொள்ள எங்களுக்கு பலன் இல்லாண்டற பலப்பட்டு கிறிஸ்துவனால் எல்லாம் செய்ய பலன் உண்டு. இயேசுவை வணங்க வேண்டும், அது நியாயத்தீர்ப்பு. தவறான போதகம் ஞாயிறு ஆசிர்வு சட்டம். மிருகத்தின் முத்திரை சொரூபம். மிருகம் ஞாயிறு சபை செல்லுதல். சொரூபம் ஞாயிற்றுக்கிழமை செல்ல சட்டம். தேசிய ஞாயிறு சட்டம் உலகம் முழுவதும் வருது. இது முதலாவது அமெரிக்கால வரும். ஆனா இது உலகம் முழுவதும் வர்றதுக்கு அந்த அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு. அதனால இந்த காலகட்டத்துல உலக பிரகாரமான காரியங்களே நாங்கள் கவனம் செலுத்தாதபடி பரலோகத்துக்கு உண்டான காரியங்களை முழுமையான கவனம் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க, சகாயம் செய்யுங்க, துணை செய்யுங்க, இறக்கம் பாராட்டுங்க. ஒவ்வொரு ஆத்துமாவும் விளையாட பெற்றது. ஏசப்பா, நீங்கள் தேவனுடைய முத்திரையை எங்கள் சில பதிக்க வேண்டுமா ஜெபிக்க ராஜா. இந்த கடைசி கால ஜெபக்குழுவில் இணைந்துள்ள ஒவ்வொருவரும் விளையாட பெற்றவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரீக ஆசிரியர் கூட்டம், பரிசுத்த கூட்டம். ஆண்டவரே, இந்த கூட்டத்தை நீங்கள் உங்களுடைய கரத்துல வரைந்து கொள்ளும், உங்கள் நினைவில வைத்துக் கொள்ளும். சாலமோனு கொடுத்த நாணத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தும். ஏசப்பா, எங்களால் ஒன்றும் கூடாது, மனிதனால் கூடாது, என் தேவனால் கூடாதுன்னு நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். அந்தபடி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். விசேஷமாக ஒவ்வொருவரும் அவங்க பெற்றோர்கள் அவங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்த நாணத்தை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பமும் நோவா அப்படி அவர் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினாலும் அப்படி ஆயத்தப்படுத்த கிருபை செய்யுங்க. நீங்க சிலுவையில கூட உங்களுடைய ஊழியத்தை செய்தீங்க. 2 கல்வனுன்னா அதுல ஒரு கல்வன் பரிசுத்தாவினா நிரப்பப்பட்டு ஆண்டவரே என்னை உங்களுடைய ராஜ்யத்தில் நினைத்தரணும்னா, அப்போ ஆண்டவர் நீ இன்று பரதேசில என்னோட இருப்பாயின்னு சொன்ன. அது போல இந்த கடைசி கால ஜபக்குழுல நாங்க பரதேசில இருக்க உங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதெல்லாம் நான் கேட்கிறேன்ப்பா, விசுவாசமா கேட்கிறேன். எல்லாருக்கோசம் திறப்பட வாசல் நிற்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த உலகத்துல எதுவும் வேணாம்ப்பா, எப்படியாச்சும் எங்களை பரலோகத்துக்கும் போயிடும்பா. இந்த கடைசி காலத்துல இந்த சட்டம் இதெல்லாம் போட்டா நாங்க எப்படி வாழணும் என்னன்னு தெரியல. தன் வீட்டாரே தனக்கு சத்துருவா இருக்காங்க. இதெல்லாம் மீறி நாங்க நடக்கிறதுக்கு நீங்க எங்களோட பேசினாதான் வர முடியும். முகமுகமா பேசின மோசையே வந்துட்டாரு, போல நீட்டுனா அடிச்சிட்டாரு. நாங்கெல்லாம் ஏமாத்துறாண்டவர், நாங்க ஒரு மண் ஆண்டவர், தன்னைத்தான் தாழ்த்துறோம். ஒய்த்தப்படுவான்னு சொன்னீங்களப்பா, நாங்க எப்பப்பா ஒய்த்தப்படுவோம்? ஏசப்பா, அந்த நாளுக்கும் அந்த நாளைக்கு நான் காத்துட்டு இருக்கோம்ப்பா. நீங்களே பட்டம் மாறுறதுக்கு அப்படின்னா பச்சை மாறுறதுக்கு அப்படின்னா பட்டம் மாறுறதுக்கு எப்படிப்பா? ஏசப்பா, ஒருக்கமான ஜபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிங்க. ரட்சிப்பு ஏற்பட்டது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்பட்டு பல ரட்சிக்கப்படாம இருக்குப்பா. காலத்துல எவ்வளவு பாடு, எவ்வளவு துன்பம், எவ்வளவு துக்கம், எவ்வளவு வேகனம் இருக்குப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை நடத்துறதுக்கு அவங்களுக்கு பொருளாதாரத்தை சந்திங்கப்பா. அப்பா நீங்க ஆசிரியப்பா, இயற்கையை சாதகம் பண்ணித்தாங்கப்பா. விசுவாசம் உள்ள ஒரு ஜபத்துல எவ்வளவு கேட்டு அதை பெற்றுக்கொண்டேன்னு சொன்னீங்கப்பா. உங்களுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னீங்க. ஒரு சில ஜபத்துக்கு உடனே பதில் சொன்னீங்க, ஒரு சில ஜபத்துக்கு மனசுல நினைச்சா சரிங்க, ஒரு சில ஜபத்துக்கு விடையே கிடைக்க மாட்டேது. இப்ப நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. கனமும் தரிசனமும் சொப்பனமும் இந்த குழுல இணைந்துள்ள அனைவரோடும் பேசுங்கப்பா. நாங்க நம்முடைய சுத்த கிருபை ஆண்டவர், நம்முடைய கிருபையினால் நாங்க நிர்ணயிக்கிறோம் ஆண்டவர்.
எங்களுடைய பேலனோ பறக்கிறோமோ அல்ல, தேவாவின்னு எல்லாம் கொண்டு விசுவாசிக்கிறோம்பா. குருத்து சமைத்து நீராண்டரை அவங்க ஒரு இடத்துல இருக்கிறோம்பா. யார் யார் எங்க இருக்கோன்னு தெரியாதுப்பா. இந்த தொலைபேசி மூலம் அநேகர் அதிகாலையில இருந்து துதிக்கிறோம்பா. எனக்காக 1 மணி நேரம் கண்விச்சு ஜெயிக்குமானே சீசரை பார்த்து கேட்டீங்கப்பா. அந்த காரியத்தை எங்களுக்கு வழிநடத்த முத்து பேரும் மேத்யூ பாஸ்டர் எடுத்து வழிநடத்துறாங்க. இதுல உள்ள இணைந்துள்ள விசுவாசிகள் அனைவரும் ஒரு விளையாட பெற்றவங்கப்பா. உங்களுடைய ரத்தம், பரிசுத்த ரத்தம் எல்லாரையும் குணமாக்கணும்பா. எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்பா. ஏசு நாமத்துல கேட்கிறேன். இது இறக்கி பிசாசம் லூசிபர் கூட்டங்களை வானமன்ற தூத்தாங்க மனுஷனுடைய சந்திர மந்திர ஆலோசனை சபையாரா ஏசு நாமத்துல அதமாக்கி போறோம். ஏசு கிறிஸ்து நாமம் எடுக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் விசேஷமாய் பாடுகிறதுக்கு அடியோடு இருப்பதாக. ஆமென்.